அன்னியாங்க மிஸ் அண்ட் மினிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டயாங்கோட ஒரு அன்ஷர் தான்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளோ டேஸ் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. தென் எக்ஸாம் ப்ளஸ் என்னால் எஃப்எஃப் மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். சில பேர் கனவில் வர்றது நிஜமாகவும் நடக்கலாம், நிஜத்தில் வர்றது கனவாகவும் வரலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரீமில் நடந்ததெல்லாம் நிஜத்தில் வர மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் சில பேர் ட்ரீமில் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் ஜஸ்ட் நார்மலாக, பட் சடனாக அந்த பர்சன் ரியல் லைஃப்பில் அவங்க உங்கள் முன்னாடி வந்து பேசியிருப்பாங்க. சம்டைம் அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் க்ரஷ்ஷாகவும் இருக்கலாம், ஆர் உங்கள் லவ்வராகவும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டயாங்கோட ட்ரீம்லையும் ஒரு பொண்ணு அடிக்கடி வரா. அந்த பொண்ணு அவரை என்னென்னலாம் பாடுபடுத்துகிறா. தென் டயாங் ஃபைனலி அவளை மீட் பண்ணுறாரா இல்லையா, எப்படி மீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் ஷாட் தான் உன் விழிகளில். ஸோ லவ் கண் வழியாக எவ்வளோ அழகாக டீப்பாக பாஸ் ஆகுதுன்றத இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேடா, இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி இருக்காரு. அப்போ தூரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ தயாங் அந்த பக்கமாக போகிறாரு. அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப பெரிய பெரிய ட்ரீஸாக தான் இருக்குது. லைக் ஊட்டியில் இருக்கும்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பைன் ட்ரீஸாக இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. டேவும் அவங்க பின்னாடியே போகிறாரு. எங்கே போனா தயாங்? அது அவதான்டா, ஐ எம் டேம் ஷோர் அவதான். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? அவங்கள என் கண்ணில் காட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சுற்றி சுற்றி பார்க்குறான். ரொம்ப வெக்ஸாகி ஒரு பெரிய மரத்தடியில் போய் அப்படியே சாஞ்சு உட்காராரு. அவர் ஃபேஸ் பார்க்க ஒரு பேபி ஃபேஸ் மாதிரி இருக்குது. அப்போது டேக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. தயாங் அப்படியே அகெயின் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்படியே மரத்துக்கு பின்னாடி பார்க்குறாரு. அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல. பிகாஸ் அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரிவர் இருக்குது. அங்கே ரொம்ப அழகாக ஒருத்தவங்க கையில் வயலன் வச்சுட்டு அப்படியே திரும்பி டேவை பார்க்குறாங்க. பட் அவங்க ஐஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த ரிவரை பார்த்த மாதிரி திரும்பி வயலினை ப்ளே பண்ணுறாங்க. டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஏய் ஓடாத, ஏய் உன்னதான் ப்ளீஸ் டி, ஏய் எவ்வளோ டேஸ் ரொம்ப படுத்திட்டேன்னு, ஐ கான்ட் வெயிட் எனிமோர். ஓய் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃபேஸியாச்சு காட்டுடி. உன்னை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்தேன். ஏன் என்னை பார்த்து இப்படி பண்ணுற? ஜஸ்ட் ஒன்ஸ், எ லிட்டில் பிட், கொஞ்சமாக ப்ளீஸ் டி. நான் எவ்வளோ தடவை கெஞ்சிரல, கொஞ்சமாக ப்ளீஸ் காட்டுடி ப்ளீஸ், கொஞ்சமாக காட்டுடி ப்ளீஸ் டி, கொஞ்சம். காட்டணுமா? என்ன காட்டணும்? டே தயாங்க, உன்னதான்டா. டே டே ஜேகே, இங்கே நீ என்னடா பண்ணுற? மச்சான், என்ன மச்சான் ஆச்சு உனக்கு? டே நல்லா தானே இருக்க? இல்லை பேய் பிசாசு ஏதாவது? ஐயோ போச்சு, என் தயாங்க்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏச்சே வாய மூடு, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், எங்கே அவன்? டே தயாங், உண்மையே சொல்லு, நீ நல்லா தானே இருக்க? சடனாக காட்டுன்னு சொல்கிற, இப்போ எங்கே அவன்னு கேட்குற? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. டே ஜங்குக், தயாங் உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? நான் நல்லா தாண்டா இருக்கேன். எத்தனை கேள்விடா கேட்ப? சரி விடு. அப்போது எதுக்கு அப்படி கத்துன காட்டுன்னு தூங்கிட்டு இருக்கும்போது? உனக்கு என்னதாண்டா வேணும்? என்னடா காட்டணும்? அப்போ தான் டேக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. அவர் அப்படியே பெட்டில் சாஞ்சி சிரிச்சிட்ருக்காரு. பட் இன்னொரு சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். டே தயாங், என்னடா ஷைலாம் ஆகுற? அது அப்படிதாண்டா மச்சான் ஜங்குக்கா. தயாங்கா என்ன? மச்சான் அடிங்கு போடா டே அப்படின்னு சொல்லிட்டு டே பில்லோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மச்சான் சொல்லு மச்சான். டே தயாங், யாரா அது? அவங்களா? ஒரு ஏஞ்சல்டா. நான் எப்போல்லாம் சேடாக இருக்கணும் அப்போல்லாம் வருவாங்க. இப்போ கூட என் ட்ரீமில் வந்தாங்க. இப்போதான் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? ஓ அப்புறம் என்ன, அவளோட அழகான ஃபேஸை கப் பண்ணி ஃபார்ஹெட்டில் கிஸ் பண்ணலான்னு ரொம்ப எக்ஸைட்டாக போனேன். ஆனால்
அதுக்குள்ளே என்னை கழட்டி விட்டு ஓடிட்டா. அதுதானே தயாங்கா? அப்போ ஜேகேவும் தயாங்கும் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின். டே ஜிமின், எப்படிரா நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிற? பின்ன இது என்ன புதுசா? தினமும் அந்த பொண்ணு உன் ட்ரீமில் வர்றதும் நீ ட்ரீம்லையே அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துகிறதும், ஐயோ சாமி தாங்க முடியல. டே ஜங்குக், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன ஜிமின்? தயாங்கு சில டைம் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் என்ன கிஸ் அடிச்சிருக்காண்டா. டே ஜிமின், வாயை மூடு. அது தூக்கத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்குன்னு இப்படியே சொல்லி காமிப்பியா? ஜங்குக்கே இன்னைக்கு தான் வரான், நீ வேற போடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டான். டே போனதும் ஜிமின் செம்மையாக சிரிக்கிறான். டே ஜிமின், இப்போ எதுக்குடா இப்படி சிரிக்கிற? அதுவா ஜேகே, இவனை பார்த்தா ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது, பட் இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா கஷ்டமாகவும் இருக்குடா. ஏன்டா? யார் அந்த பொண்ணு? எந்த காலேஜ்? எங்கே இருக்காங்க? நீ பார்த்துருக்கியா அவங்கள? எப்படி இருப்பாங்க? நான் இப்போவே அவங்கள பார்க்கணும், என்னை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போ ஜிமின். ஆ என்ன? ம், முடியாது மச்சான், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்டா ஜிமின் இப்படி சொல்கிற? இதுக்கு ஆன்சர் டயாங்கிட்ட தான் இருக்குது, நீ போய் அவங்கிட்டே கேளு. அப்படியா? கேட்டதுக்கு ரொம்ப ஓவராக தான்டா பண்ணுற ஜிமின். போட்டா, நான் தயாங்கிட்டே கேட்டுக்கிறேன். ஆ போ, நல்லா சொல்லுவான் போ. டே தயாங்கு. சொல்லு ஜேகே. மச்சான், அண்ணி எந்த காலேஜ்டா? தெரியாது. என்ன தெரியாதா? அப்போது அவங்கள நம்ம வீட்டு பக்கத்தில் மீட் பண்ணியா? பட்டே, நீ ரொம்ப பெரிய கேடிடா. நான் இல்லாத இந்த 6 monthல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டல. சரி பொழைச்சி போ மச்சான், அதை விடு. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? டேய் என்ன விளாடுறியா? சரி சொல்லு, எப்படி மீட் பண்ண? வீட்டு பக்கத்தில் மீட் பண்ணனா? அப்போது ஐஜி, ஸ்னாப், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப். ஜேகே போதும், நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணலை. என்ன மீட் பண்ணலையா? ஆமாண்டா, நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இது கேட்கும் போது நான் ஒரு கேனடாஷ் மாதிரி தான் இருக்கும் உனக்கு, பட் தரல. அப்பப்போ ட்ரீமில் ஒரு பொண்ணு வந்தா சரி, பட் ஒரே பொண்ணு அடிக்கடி தரல மச்சான். இடையில ட்ரீம் வருதுன்னு நான் கூட இக்னோர் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் அந்த பொண்ணு என்னை ஏதோ பண்ணுறாடா. பட் ஸ்டில் அவள் ஃபேஸ் எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. அதுவே அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. சரி அதை விடு, நீ இன்னைக்கு தானே வந்திருக்க. சரி ரெஸ்ட் எடு ஜேகே, நான் கொஞ்சம் டெரஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போகிறாரு. பாடி ஒரு மாதிரி வலிக்குது, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எங்கே இங்கே இருந்த பொருளையும் காணும். ஆஷ் ஜிமினா, சரி கால் பண்ணுவோம். ஜிமின் அந்த காலை பிக் பண்ணிட்டு, சொல்கிறா என்ன ஒர்க் அவுட் பண்ணுமா? இரு, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். டே ஜிமினா, எப்படிடா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக சொல்கிற? நீ மட்டும் பொண்ணாக இருந்தேன்னு வையேன், நான் உன்னதாண்டா லவ் பண்ணியிருப்பேன். சொல்கிறா சொல்லு, இதுக்கு மேலேயும் சொல்லு. என்னை பார்த்தா லூஸு மாதிரி இருக்கா? நீ வைக்கிற ஐஸுக்கு மயங்குறதுக்கு நீ வேற எல்லாம் சொல்லிட்டு போயிட்ட. இங்கே ஜேகே என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஐயோ ஃபோனை வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலை கட் பண்ணிடுறான். அப்போ ஜேகே, டே ஜிமினா, நீ வேற லெவல்டா. ஏன் ஜேகே எப்படியெல்லாம் கரெக்டாக சொல்கிற? ஜேகே டெரஸ்க்கு போகிறேன்னா அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான், அதான் நான் அப்படி சொன்னேன். நீ வாயை பொழந்துட்டு பார்க்காத, நான் போய் இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். ஐயோ சாமி, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஜிமின், நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணிட்டா? தேவையில்லை, நீ ரெஸ்ட் எடு ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். வாங்க அப்படியே டயாங் சைடு பார்க்கலாம். இன்னும் கீழே இவன் என்ன பண்ணிருக்கான்? யார் அது? மாமி வீட்டில் புதுசா? டே தயாங்கா, யாருன்னு பாருப்போ. ஐஷ், ஸ்டெப்ஸ் இறங்கி போகணுமே, வேணாம், செவரு எகிரி குதிச்சுட்டு போகலாம். ஸோ அப்போ ஜிமின், வெயிட்டாக இருக்கு. ஜேகே சொல்லும் போதே ஓகே சொல்லி அவனையும் ஹெல்ப் பண்ண விட்டுருக்கலாம். பெரிய இவனாட்டும் வந்துட்டாடா ஜிமினா. இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஆமாம், எங்கே இந்த கிறுக்கனோட சத்தத்தையே காணும். டே தயாங்கே எங்கடா போன? எங்கே ஆளை காணும்? மாமி, ஹலோ மாமி. சொல்லு ஜிமினு. மாமி, தயாங்க பார்த்தீங்க? சக்கரையா என் ஆற்றுல தான் இருக்கான். அங்கே என்ன பண்ணுறான்?
நான் தான் கூப்பிட்டேன். அப்போ மாமிக்கு தயங் தான் சக்கரை. நாங்களாம் ஜிமினா தயங் சக்கரைடா. மூளை வளர்ந்த அளவுக்கு ஆள் நீ இன்னும் வளரலையேடா. தயங் செவரேறி குச்சி வந்தான். நீ எப்படி வருவ? எப்படி கீழே விழுந்து கை கால் ஏதாச்சும் ஆச்சுன்னா? ஐயோ கடவுளே, எதுக்குடா ரிஸ்க்கு? போ போய் ரெஸ்ட் எடு. நான் சாம்பார் சாதம் எடுத்துட்டு வரேன். அதுவும் எங்கள் ஆற்றுலே கடைஞ்சு நான் வச்சேன். கிரேட் இன்சல்ட். டே ஜிமினா, மாமிலாம் உன்னை கலாய்க்குது பத்தியா? மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். நான் என்ன பண்ணுவேன்? அவனா ஹைட்டா வச்சு கலாய்கிறாங்க. ஆனா தயாங்கே நல்லா பண்றடா, நல்லா பண்றேன். என்ஜாய். நம்ம போய் தூங்குவோம். ஸோ இப்போ அப்படியே டயாங் சைடு வந்தோன்னா, டயாங்கா தோ காட்டு பருத்தி பால் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. தயம் பருப்பு பாயசம் சாப்பிட்டு பாருடா. தயம் ரசகுல்லா வேணுமா? உன்ன மாதிரியே ஸ்வீட்டு அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே தயம்க்கு வகை வகையாக ஊட்டிகிட்டு இருக்காங்க. போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்ன சக்கரை, இந்த வயசில் சாப்பிட்லன்னா வேற எப்போ தான் சாப்பிடுவேன்? நீ பாரு இழைச்சி போயிருக்க. மாமி, உங்கள் லவ்னால என் ஹார்ட்டு ஃபுல்னால என் ஸ்டொமக் ஃபுல்லு. என்ன பண்ணுறது? நீங்கள் தான் அன்கண்டிஷ்னலாக தரீங்களே. அச்சோ போடா. சரி நான் கை அலம்பிட்டு வரேன். ஜிமினா, நீ இங்கே டே மூடு. உனக்கு மாஸ்டரே நான் தான். எங்களை விட்டு நீ குஜால்ஸ் பண்ணுவ. நாங்கள் என்ன கேனடாஷா? அதான் வந்துட்டோன்னா அப்போ ஜேகே நீ ப்ளே பாய்னா நான் ப்ளே பாய். ஜங்குக்கு இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். அக்கடை சூடு பாத்தியா? பையன் சும்மா பூந்து விளையாடுறான். இப்போ நான் போய் விளையாட போறேன். இனி உன் பருப்புலாம் வேகாது டோய். டே ஜிமினா, மனுஷனை சும்மா நிம்மதியா விட மாட்டுறானுங்க. சை. ஷு அமைதியாருமா, கத்தாது. என்ன தம்பி சத்தம்? அது ஒன்றும் இல்லை மம்மி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில. நானும் தெரியாமல் தான் ரூம்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எதுவுமே பார்க்கல, ப்ராமிஸ். தயங் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஷேக் பண்ணுறீங்க. அப்போ தயங் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன பொண்ணு இவ இப்படி இருக்கா? ஐயோ சாமி, ஒரு பொண்ணுக்கு அழகே அவ கண்ணு தான். இவ கண்ணு செம்ம அழகாக இருக்கே அப்படின்னு தயாங் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் தயாங்கை பிடிச்சி தள்ளி விட்டு, யார் நீ சடனாக ரூம்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுற நீ? வாய மூடுறி. என்ன டியா? மிஸ்டர், யார் நீ? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? போலீஸை கூப்பிட்டா? கூப்பிடு. அவன் கிடைக்கிறான், அவன் கேன பையன். மம்மி, எரியிற நெருப்பில் எக்ஸ்ட்ரா நெருப்பு ஊற்றிட்டு இருக்காளே. என்ன பார்த்து பேசு. என்ன அங்கே பார்த்து மொனவர? உன்னதான் திரும்பியா அப்படின்னு கத்திட்டே தயாங்க திரும்ப போகிறீங்க. அப்போது மேட் வலிக்கு ஒரு கிளாஸ் விண்டோ மேலே மோத போகிறீங்க. அப்போ நீங்கள் கத்துற சத்தத்தில் திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. தென் ஃபாஸ்ட்டாக உங்கள் பக்கம் வந்து உங்கள் வயசை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. அப்போ நீங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகி டேவோட காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கீங்க. ஸ்டில் உங்கள் லிப்ஸும் அவரோட லிப்ஸும் அப்படியே க்ளோஸாக தான் இருக்குது. அவ்வளோ அட்ராக்டிவான ஷார்ப்பான டயாங்கோட கண்ணை அவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது உங்கள் பாடி அப்படி சில்லுன்னு ஆகுது. நீங்கள் விடுற அந்த சூடான மூச்சு காற்று அவரோட மூச்சு காற்றோட கலக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரி வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவ்வளோ அழகான டயாங்க இவ்வளோ க்ளோஸாக, அதுவும் ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டயாங்கோட அழகில் அப்படியே மயங்கிட்டீங்க. உண்மையிலே நீங்கள் மயக்கம் போட்டுட்டீங்கப்பா. டயாங்க்கு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. பாவம் பையன் ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்புறம் பார்க்குறாரு நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. அவ்வளோதான் டயாங்க்கு ஒன்றுமே புரியல. கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. உங்களை மெதுவாக மேலே படுக்க வச்சுட்டு ஏசிலாம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் முழிச்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ டயாங், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆனால் இவ தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா. கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு. என்னன்னு தெரில, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக சண்டை போடுற, ஆனாலும் கண்ணு என்னை என்னமோ பண்ணுது.
இந்த கண்ணை இவ்வளோ கிட்ட பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தயாங் அவரோட லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஷை ஆகுது. அப்போ தயாங் திரும்பி உங்களை பார்க்குறாரு. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் அப்படின்னு பாடிட்டே உங்கள் முடியை கொஞ்சம் கோரி விட்டு ஃபாரெட்டில் கிஸ் பண்ணுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ இதெல்லாம் நடந்துருச்சு. தயாங் மற்ற பையன் மாதிரிலாம் இல்லை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு. இனி என்னால் உன்னை தூரத்தில் வச்சு பார்க்க முடியாது. கட்டிக்கிட்டு பொண்டாட்டி ஆக்கிட்டு இறுக்கி அணைச்சி உரிமையோட இந்த கண்ணுக்கு சொந்தக்காரிய லைஃப் லாங் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு லவ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணுவேன். போயிட்டு வரேன்டி பொண்டாட்டி. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தி நெக்ஸ்ட் டே டைம் ஒரு 6 PM இருக்கும். தயாங் ஒரு டேபிள் மேலே உட்காந்து எதையோ திங்க் பண்ணிட்டு எழுதிட்டுருக்காரு. அப்போ ஜிமின் அண்ட் ஜேகே ரூம்குள்ளே வராங்க. ஏதோ எழுதுறத பார்த்து ஜிமின் அந்த பேப்பரை பிடுங்கிடுறான். தென் ஜேகே அண்ட் ஜிமின் அந்த ஃபுல்லாக ரீட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு தயாங்க போய் சிக்லாக்கா மூட்டுறாங்க. அப்போ ஜேகே டே மச்சான் நடத்து நல்லா நடத்து அப்படின்னு தயாங்க நல்லா கலாச்சிட்டு இருக்காங்க. மச்சான் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. அப்போ ஜிமின் இந்த டைமில் எப்பட்றா அவள் ஹாஸ்டலில் இருப்பா, ரிஸ்க் ஆச்சேடா. மச்சான் நம்ம 1 டேலேயே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன பெரிய விஷயமா, ஜுஜுபி மேட்ருடா அப்படின்னு ஜேகே சொல்லும் போது ஜிமின் ஜேகேவை பார்த்து பட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஜிமினா அதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் இருக்கல வை வரிஸ். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது இவங்க 3 பேரும் உங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருக்காங்க. நீங்கள் யோசிக்கலை இப்படிலாம் இவனுங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஜேகே சொல்லிட்டு மச்சான் உன் ஐடியாலாம் வேறு லெவல்டா. பின்னா இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னா சும்மாவா? பட் மச்சான் கசகசன்னு இருக்குடா, எப்படா இந்த பொண்ணுங்க இதெல்லாம் போடுறாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு. சரி தயாங்கே உன் அவசரம் புரியுது மச்சான். இந்த ஹாஸ்டலோட வார்டன் ஒரு சூனியகாரி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் என்ன பண்ணுறது இப்போது? ஜிம்மின் இருக்கும்போது பயம் ஏன்? எல்லா கேர்ள்ஸும் ஜாலியாக அவங்க ரூமில் இருக்காங்க எக்ஸப்ட் உன் ஆளை தவிர. எப்பட்றா? அதெல்லாம் அப்படி தான் தயாங்கே. மச்சானுக்காக இதை கூட பண்ணலனா எப்படி? நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். பட் ஜிமின் நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணுவீங்க? அதுவா, நாங்கள் இருக்கோம்ல. அப்போட்டே பார்க்குறான் அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து 2 கேர்ள்ஸ் ஓடி வந்து ஒரு பொண்ணு ஜிமின் கிட்டேயும் இன்னொரு பொண்ணு ஜேகே கிட்டேயும் நின்றுட்டு அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. டேய் இது எப்போடா? அதெல்லாம் எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மச்சான். நீ கமிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதான் நீ கமிட் ஆக போகிறல்ல, நீ வாழ்கிட்ட பேச மச்சான். நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ப்ரோ வார்டன் கேள்வி வரப்போகுது சீக்கிரமா. ஐயோ வந்துடுச்சு. யார் நீங்கள்? டியா? அப்போ நம்மள பொண்ணுன்னே நம்பிருச்சா? இல்லை யார் நீங்கள்? எந்த இயரா சொல்லலை? ஆமாம் நீங்கள் 3 பேரும் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் லிக்விடுறாங்க. ஆனால் பார்த்தா சரியில்லையில, இஜாப் போட்ட பசங்க மாதிரிலாம் இருக்கீங்க. பட் இந்தா உன்னை பார்த்தா தெரியுது அப்படின்னு ஜிமினை பார்த்து பேசுகிறாங்க. அப்போது ஜேகேவும் டேவும் சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. டேய் மூடுங்க, எரிச்சலை கலப்பாதீங்க. வார்டனு நீ ஒரு பொண்ணுன்னு நம்பிருச்சு. கொஞ்சம் வளரு ஜிமினா. அங்கே என்னடி பேச்சு? டைம் என்ன ஆகுது? போங்கடி ரூமுக்கு. ஆமாம் நீங்களாம் எந்த ரூமு? மேம் ஜிமின் ஷா என்னோட ரூம். அதே மாதிரி ஜேகே ஷா என்னோட ரூம். என்ன ஜிமின் ஷா ஜேகே ஷாவா? அப்போது நீ என்ன ஷாடி? மேம் இவங்க டேஷா வயனோட ரூம். அப்புறம் என்ன, எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. என்னால இது ஹாஸ்டலுக்கு இவ்வளோ முஸ்லீம் பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அந்த ஆள். வருவான்ல இருக்கு அவனுக்கு அப்படின்னு புலம்பிட்டே போகிறாங்க. தயாங் மெதுவாக உங்கள் ரூமுக்கு வராரு. டோரை மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கமாக வந்து சேர் போட்டு
உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ டைம் 10:50. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் அவரோட ஃபோனில் நீங்கள் பேபி மாதிரி தூங்கிட்டு ஒரு பிக் எடுக்கிறாரு. அப்போன்னு பார்த்து கரண்ட் கட் ஆகுது. அப்போ தயாங் உங்கள் விண்டோ ஸ்க்ரீனை தள்ளி விட்டு லைட்டாக விண்டோ ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அந்த மூன் லைட் உங்கள் மேலே படுது. தயாங் அவரையே மறந்து மெதுவாக உங்கள் சீக்ஸில் கை வச்சு பார்க்குறாரு. நல்லா பண்ணு மாதிரி அப்படின்னு மைண்டில் திங்க் பண்ணிட்டே கிட்ட வராரு. யார் நீ? ஆமாம், ஏன் ஏன் மூஞ்சி எவ்வளோ க்ளோஸில் பார்த்துட்ருக்க? கூப்பிட்டா நானே ஏஞ்சிருப்பேல்ல. ஓ, நீ முஸ்லீமா? பட் நீ ரூம்குள்ளே இந்த ட்ரெஸ்லாம் போட வேணாண்டா, கசகசன்னு இருக்கும். என்ன, நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டே உங்கள் ஹேரை ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபேஸ் அப்படியே டொமேட்டோ மாதிரி ஆகுது. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு குர்த்தி போட்டுட்ருக்கீங்க. ஏங்க, நானும் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. இருங்க, நான் உங்கள் ஃபேஸ் பார்க்குறேன். அட காட்டுங்க. ஆ, தயம். ஷு ஷு ஏன் கத்துற? என்ன கோலம் இது? உன்னை பார்க்க தான் வந்தேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில், ஸோ ஒரு பையன் நான் எப்படி வர்றது? அதான். என்னை ஏன் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க. போங்க. நான் ஏன் வெளியே போகணும்? நான்லாம் போகல. ஐயோ, விளையாடுற நேரமா இது? அந்த வார்டன் கேள்வி வர நேரம் இது. ப்ளீஸ் போங்க. உங்களை என்னோட அவள் பார்த்தானா நான் செத்தேன். ப்ளீஸ் போயா. சரி, நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐ எம் சாரி. நான் வேணும்னு அப்படிலாம் பண்ணல. அதை சொல்ல தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வந்தேன். பட் நீங்கள் போன்னு துரத்துறீங்க. நான் ஆல்ரெடி உங்கள் மேலே கொலை வெறியில் இருக்கேன். என்னை இன்னும் கொலைகாரி ஆக்கிடாதீங்க. ஆளுங்க மரியாதையாக சொல்கிறேன். வெளியே போயா. மூஞ்சிலே முழிக்க வேண்டான்னு இருந்தேன். இனி என் கண் முன்னாடி வந்துடாத போ அப்படின்னு கத்திட்டே டோர் ஓப்பன் பண்ணி டேவை வெளியே தள்ளி விடுறீங்க. பட் வயன், புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு பண்ணல. அதுவாக நடந்துச்சு. ஐ எம் சாரி. உன் சாரி யாருக்கு வேணும்? ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணுறீங்க. என்னையா வேணும் உனக்கு? வயன் அங்கே பாரு, அது வருது. அதுனா எது? அதான் உங்கள் வார்டன். என்ன இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு தான் ஏன் நான் சொன்னேன் போன்னு. அவள் செக்கிங் வர டைம் இப்போ போச்சு, எல்லாம் போச்சு. தயம். இங்கே என்ன பண்ணுற? போ உள்ள. உனக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? போடி உள்ள. இது வயனோட ரூமில் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வயனே. தூங்கிட்டாளா? ஆமாம், என்ன அந்த முஸ்லீம் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா? பாவம், கரண்ட் போச்சுல, அதான் பயத்தில் கட்டி பிடிச்சிட்டு தூங்குது போல. சரி, போய் அடுத்த ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக அவங்க போயிட்டாங்களான்னு பார்க்குறீங்க. பெட்டில் படுத்துகிட்டே தான். அப்போ தயம் திரும்பி உங்கள் பக்கமாக படுக்கிறாரு. ஸ்டில் நீங்கள் டேவை கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஸோ டே உங்கள் கையை மெதுவாக டச் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸ் அண்ட் டே ஃபேஸ் ரொம்ப பக்கமாக இருக்குது. அப்போ டே அவர் ஃபேஸில் இருந்து அந்த கிளாத்தை எடுத்து விட்டுட்டு உங்களே பார்க்குறாரு. செகண்ட் டைம் டேவை ரொம்ப க்ளோஸாக பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கையை ஃபாஸ்ட்டாக எடுத்து ஏஞ்சிக்க பார்க்குறீங்க. அப்போ டயம் உங்களை ஸ்டாப் பண்ணி உங்கள் மேலே அவர் ஆகுறாரு. டயம் என்ன பண்ணுற? என்ன சொல்ல முடியாது. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீ யார் எனக்கு? டயம், நீ ரொம்ப பேசுகிற. நான் ரொம்ப பேசுகிறேனா இல்லை நீ ரொம்ப பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அவர் போட்டிருந்த அந்த பர்தாமாவை கழட்டி தூக்கி போடுறாரு. அப்போ நீங்கள் ஐஸ் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ எதுக்கு ஐஸ் க்ளோஸ் பண்ணுற? ஓப்பன் பண்ணு அயன். பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? அப்போ தயாங் அவரோட டிஷர்ட்டை கழட்டி அதை வச்சு உங்கள் கையை கட்டி போடுறாரு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணி டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங் கட் பனியன் போட்டுட்ருக்காரு. தயாங், யூஆர் க்ராசிங் யுவர் லிமிட். ப்ளீஸ் கையை ரிலீஸ் பண்ணு. முடியாது. என்ன பண்ணுவ? படுத்தாது தயாங், அவுத்து விடு. முடியாது வயன், முடியாது. ஏன் தெரியுமா?
என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதுக்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடிதான் அலைஞ்சிட்டேன், என் தேவதாய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே அப்படின்னு பாடிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் டேவோட லோவர் லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணி, உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே, உன் உயிரில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேர் எதுவும் வேண்டாமே அன்பே அப்படின்னு பாடுறீங்க. அப்பாடா, இப்போவாச்சு என் பொண்டடிக்கு கோவம் போச்சு. ஏண்டி, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. முழிக்கிற முழியப்பாரு, முட்டை கண்ணை உருட்டு உருட்டி என்ன மிரட்டுன்னா நான் என்ன சிறு பிள்ளையா? நான் என்ன சின்ன பிள்ளையா? ஏய் ப்ளீஸ் வாயை திறந்து ஏதாவது பேசிடு, பட் தயவு செஞ்சு இப்படி பார்த்து என்னை கொல்லாத. நான் உன் மேலே கோவத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் அப்படி பார்க்காத, திருடி அப்படி பார்க்காதன்னு சொல்கிறல. என்ன திருடியா? ஆமாம், திருடின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்களா? இதுக்கு மட்டும் நல்லா வாயை தொற. இங்கே பாரு தயம், சண்டை போட்டது நீ, இப்போ என்ன திருடின்னு சொல்கிற? போட்ட சண்டைக்கு தான் நான் அவ்வளோ டைம் சாரி கேட்டல, இப்போ கூட சாரி கேட்குறேன். சாரிடி, சாரிடி. தயம் போதும் தயம், உனக்கு கோவம் போச்சுன்னு சொல்லு, அப்போ நான் நிறுத்துறேன். பட் ஏண்டி கெஞ்சினா மிஞ்சினா கெஞ்சிற, இப்படி சொல்லாமல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு என்ன எப்படியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அலைய வச்ச. ஸோ யூ வில் ரிக்ரெட் இட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஸ்லிப் கிட்ட வருது. அதை அன்கிளிப் பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட பனியனை தூக்கி போட்டுட்டு உங்கள் டிஷர்ட்குள்ளே வராரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே பூந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. கோவம் போச்சா? போச்சு. இந்த மாதிரி ஒருத்தனை கிட்ட வச்சுட்டு எவ்வளோக்குடா கோவம் வரும்? திட்டினா ஏற்றுக்கிற, கோவப்படுத்தினா ஓகே நான் போகிறேன். இப்போ கூட இவ்வளோ நடந்தும் என் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண வேணான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க. எப்படிடா உன்கிட்ட கோவப்பட முடியும்? பட் எதுக்கு என்ன திருடின்னு சொன்னேன்? ஆமாம், என் மனசு திருடினவளை திருடின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்களாம்? நடிக்காது தயாங், ஒழுங்காக சொல்லு. அப்போ தயாங் ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு அவரோட ஃபோனை ஆன் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாரு. எனக்கு பாடவே வராது சார், எனக்கு பாட வராது சார். வேணும்னா வயனை பாட சொல்லுங்க சார். வயன், நீ நல்லா பாடுவியாம்மா? சார் செம்மையா பாடுவா, நீ பாடு வயன். ப்ளீஸ் தி பாடு ப்ளீஸ். அப்போ நீங்களும் டீப் பிரீத் எடுத்துட்டு சந்தித்தோமே அந்திவானில் உலாவினோ, அது உனக்கு நினைவில்லையா? இரு கரைகளை உடைத்திடவே திறந்திடுமா கடலையே? இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா அலங்கரையே? உததலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்தது. மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி இவைதானே. தயாங், இது நீ வீடியோ எடுத்தியா? ஆமாம், நான் தான் சார்கிட்ட சொல்லி உன் ஃப்ரெண்டை பாட வச்சேன்.
ஐ நோ அவள் உன்னை கோர்த்து விடுவான்னு. ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் வாய்ஸ் ஜஸ்ட் வைல் சிங்கிங். பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ நான் எழுதின பாட்டை பாடுவ அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் நான் அந்த சாங்கோட லிரிக்ஸ் என்னோட ரூமில் தான் வச்சுருந்தேன். அது எப்படி உனக்கு கிடச்சிது? அந்த பாட்டை பாடி இருக்கேன்னா லிரிக்ஸ் இல்லாமல் பாட முடியாது. ஸோ நீ என் லிரிக்ஸை திருடி இருக்க. அந்த மாமி கூட கூட்டு கலவாணி. சரி சொல்லு, உனக்கு யார் எடுத்து கொடுத்தா? அந்த மாமி தானே? மாமி வீடு வரைக்கும் வர தெரியுது, என் வீட்டுக்கு வர தெரியாதாடி உனக்கு? சரி சொல்லு, மாமி தானே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே டேயோட ஹேண்ட்ஸ் எங்கேயோ போகுது. தயம், அது மாமி இல்லை, அது ஜிம்மன் தான் கொடுத்தாங்க. அப்போ அதை கேட்டுட்டு டே அந்த பிளேஸ்லேருந்து கையை எடுத்துட்டு ஷாக்கா, என்ன ஜிமினா? அவனுக்கு தான் நீ யாருன்னே தெரியாதேடி. ஜிமினுக்கு நான் யாருன்னு தெரியும், உனக்கு நான் யாருன்னு தெரியும், அண்ட் ஜேகேக்கும் நான் யாருன்னு தெரியும். நான் தான் உங்கள் எல்லாரையும் இந்த கெட்டப்பில் எங்கள் ஹாஸ்டலுக்கு வர ஐடியா தந்தது. அண்ட் ரூமில் வேணும்னே தான் மயக்கம் போட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் பேசுவேன்னு. என்னடி ஷாக்குக்கு மேலே ஷாக்காக தர? நான் வேறு என்னென்னமோ ஃபீல் விட்டேனே. இனி என்னை நல்லா வச்சு செய்ய போகிறானுங்க. சரி, அவனுங்க என்னை வச்சு செய்யட்டும். இப்போ இவ்வளோ வேலை பார்த்துருக்கல நீ, உன்னை நான் வச்சு செய்கிறேன். தயம், வேணாம் தயம். நோ, வேணும். இந்த கண்ணை வச்சு என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினேன். இப்போ இந்த நைட் தரமாக இருக்க போகுது. பட் லவ் யூ டி கண்ணாலகி, லவ் யூ டூடா கரடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரமான சுச்சுவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நீங்கள் போடுற அந்த ஒரு லைக், அந்த ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். பட் நீங்கள் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி வீடியோ உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி நாங்கள் போடுறோம். அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then டாடா, பை பாய்.